Hi kids, good morning. ஸோ இது வரைக்கும் நம்ம ஆக்டிவிட்டி வீக்கில் ரிவிஷன் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்துட்டு வரோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கிராமருக்கான ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிராமர் என்ன நம்ம பார்த்தோம்? நவுன் பார்த்தோம் இல்லையா? ஸோ நவுனுக்கான ஆக்டிவிட்டி தான் இது. நவுன்னா என்னது? ஒரு நேமிங் வேர்ட். ஸோ என்னென்ன நேமிங் வேர்ட் வரும்? நேம், பிளேஸ், திங்ஸ், அனிமல்ஸ். இந்த 4 கேட்டகரியிலேயும் தான் இந்த நேமிங் வேர்ட் வரும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன கேம் மாதிரி விளையாடலாம். யூஸ்வலாக வந்து அம்மா கிட்டலாம் கேட்டிங்கன்னா தெரியும், சின்ன பிள்ளையில் அவங்க நேம், பிளேஸ், திங்ஸ், அனிமல்ஸ்னு ஒரு கேம்ஸே விளையாண்டுருப்பாங்க. நம்மளுக்கு வந்து இப்போ அந்த மாதிரி விளையாட முடியலனால இந்த மாதிரி நம்ம விளையாடலாம். ஓகேவா? ஸோ நேம், பிளேஸ், திங்ஸ், அனிமல்ஸ்னு ஒரு பேப்பரில் நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேப்பர்ஸில் நேம்ஸ், பிளேஸ், திங்ஸ், அனிமல்ஸ்க்குரிய பேப்பர்ஸ் எழுதி அதை இதை மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஷேக் பண்ணிவிட்டு இதை போட்டுட்டு ஒரு பேப்பர் ஃபஸ்ட்டு எடுங்க. ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், என்ன இருக்குதுன்னு நீங்கள் ரீட் பண்ணுங்கள். FISH, ஈஷ், ஃபிஷ். ஃபிஷ்ஷுன்னு இருக்குது. ஃபிஷ் வந்து எந்த கேட்டகரியில் வரும்? எந்த நேமிங் வேர்ட்? நேமா, பிளேஸா, திங்ஸா, அனிமல்ஸா? எஸ், அனிமல்ஸ். ஸோ ஃபிஷ் இஸ் அ அனிமல். ஸோ அதே மாதிரி அடுத்தது ஷேக் பண்ணி அடுத்தது போடலாம் நம்ம. ஸோ அடுத்தது ஒரு பேப்பர் எடுத்து அதே மாதிரி பார்க்கலாம். மதர். மதர் வந்து நேம் கேட்டகரியில் வரும். ஸோ ஒரு பேர் தானே மதர்ன்றது. ஸோ நேம் கேட்டகிரி. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் ஒவ்வொரு நேம் வரும். நம்ம அது எல்லாத்தையும் என்ன செய்யலாம்? இந்த மாதிரி வச்சுட்டே வரலாம். ஓகேவா? ஸோ இந்த கேம் வந்து நீங்கள் விளையாடும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நவுன்னா என்னது? இப்போ நேம், பிளேஸ், திங்ஸ், அனிமல்ஸ் நீங்கள் யூஸ்வலாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மறந்துடுவீங்க இல்லையா? இந்த மாதிரி கேமாக விளையாண்டு நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கும் போது உங்களுக்கு நவுன் வந்து நல்லா ஞாபகம் இருக்கும். அதுக்கு கீழே என்னென்ன கேட்டகரியில் இதெல்லாம் வரும் அப்படின்றதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த கேம் நீங்கள் ஆக்டிவிட்டியாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வேர்ப் வந்து ஒரு ஆக்ஷன் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா தெரியணும். அதுதான் செகண்ட் கிராமர். அது வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சீனியர் கேஜியில் அவங்க படித்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை எடுத்து அவங்கக்கிட்ட காமிச்சு, இல்லைனா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த கார்டை நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்கள் கிட்ஸ்க்கு வந்து ஆக்ஷன் பண்ணி காமிங்க. அவங்க வந்து அந்த ஆக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கெஸ் பண்ணணும் கரெக்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ சிங்கிங் அப்படின்னா நீங்கள் பாட்டு பாடுற மாதிரி சும்மா பண்ணி காமிக்கணும். அது அவங்க சிங்கிங் அப்படின்னு சொல்லி அவங்க கெஸ் பண்ணணும். அடுத்து ரன்னிங்னா நீங்கள் ஓடி காட்டணும், அவங்க ரன் பண்ணுற மாதிரி ரன்னிங் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வேர்டை கெஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் வேர்ப் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷன் நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஆக்ஷனும் தான் வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா வேர்ப் ஈஸியாக அவங்க கற்றுக்குவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் ரைட் பண்ணி காமிச்சிட்டு அதில் வந்து எது வேர்ப் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் ஏதாவது ஒரு ஆக்ஷன் வேர்ட் கொடுத்துருங்க. ஸோ அதில் எது வேர்ப் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கள அதை சர்க்கிள் பண்ண கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ அடுத்தது சாப்டர் 3 பார்த்திங்கன்னா கிராமரில் ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்கும். ப்ரிப்போசிஷன்ஸில் வந்து அவங்களுக்கு பொசிஷன்ஸ் இன் அண்ட் ஆன் வந்து நல்லா தெரியணும். இன்னுனா உள்ள, ஆன்னா மேலே அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியணும். ஸோ அதுக்கு உங்கள் வீட்டில் இருக்க ஒரிஜினல் திங்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மார்க்கர் எடுத்துகிட்டு இந்த கேப் கழட்டி கொடுத்துருங்க. ஸோ புட் த கேப் ஆன் த மார்க்கர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆன்னா மேலே அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு இதுவும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ண அவங்க செய்யணும். நெக்ஸ்ட் கீப் இட் இன் த புக் அப்படின்னா இன்சைடில், புக் இன்சைடில் இந்த பென்னை வைக்கணும். கீப் த புக், கீப் த பென் ஆன் த புக் அப்படின்னா மேலே அவங்க வைக்கணும். ஸோ ஆன்னா மேலே அப்படின்னு சொல்லி அவங்க கரெக்டாக கெஸ் பண்ணணும். ஆன் த புக் சொன்னால் மேலே வைக்கணும், இந்த புக்குன்னு சொன்னால் அவங்க உள்ளே வைக்கணும். அடுத்தது அதே மாதிரி ஏதாவது ஒரு மார்க்கர் பாக்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்படி கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது இந்த மாதிரி ஏதாவது கலர் பாக்ஸ் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அது கூட நீங்கள் கையில் கொடுக்கலாம். இல்லைனா ஈவன் பென்சில் பாக்ஸ், அவங்க ஸ்கூல் பேக் எதுவாக இருந்தாலும் எந்த திங்ஸாக இருந்தாலும் அதை அவங்க கையில் கொடுத்துட்டு கீப் த திங் இன்சைட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆர் இன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க உள்ளே வைக்கணும். கீப் இட் ஆன் த பாக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க மேலே வைக்கணும். ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த மாதிரி இருக்க சின்ன சின்ன திங்ஸ் வச்சு அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணும்போது அவங்களாவே அடுத்தது ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. உங்கள்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு அவங்களாவே இன் ஆன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்களுக்கு இது. ஸோ அதே மாதிரி அடுத்தது கிராமரில் லெசன் 4 ஆர்டிகல்ஸ். அதுக்கு வந்து இந்த மாதிரி அவங்கக்கிட்ட ஃப்ளாஷ் கார்ட்ஸ் இருக்குது. சீனியர் கேஜியில் யூஸ் பண்ண ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ஏ அண்ட் த. ஸோ இது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்களே வந்து ஒரு சார்ட்டில் இல்லைன்னா பேப்பரில்
இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம் ஏ அண்ட் தன்னு. ஸோ அதுக்கு அடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிக்சர்ஸாக அவங்களையே ட்ரா பண்ண சொல்லுங்கள். ஈஸியாக ட்ரா பண்ணிடுவாங்க. அவங்களே ட்ரா பண்ணி கலர் பண்ணணுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆப்பிள், பால் இந்த மாதிரி ஏ அண்ட் தல என்னென்னலாம் வருமோ ஸோ அதெல்லாம் நீங்கள் கட் பண்ண பேப்பரில் வந்து சின்ன சின்ன பேப்பரில் அவங்களே ட்ரா பண்ணி வைக்க சொன்னீங்கன்னா வச்சுருவாங்க. அடுத்தது இந்த பேப்பர் நீங்கள் என்ன செய்யலாம், அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஆப்பிள் ஆப்பிள் அப்படின்றது வவல் சவுண்ட். ஸோ அது an ஆப்பிள் அப்படின்னு வரும், அவங்க கெஸ் பண்ணணும். அடுத்தது பால் பால். ஸோ பன்றது கன்சோனன்னா ஏ வரும் அப்படின்னு சொல்லி அவங்க கெஸ் பண்ணணும். அடுத்தது சன்ன்றது வந்து ஒரே ஒரு திங்ஸ் தான் இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்கிறதுனால த சன் அப்படின்னு சொல்லி அவங்க கெஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பிக்சராக அவங்கக்கிட்ட கொடுங்க. ஏ அண்ட் த அப்படின்றத அவங்க கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சென்டென்ஸில் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் பண்ண அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். இதே வச்சு நீங்கள் சென்டென்ஸ் கூட மேக் பண்ணலாம். ஸோ கிராமரில் 4 சாப்டர்ஸும் பார்த்தாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இதில் இருக்க திங்ஸ் தான் தேவைப்படும். ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற திங்ஸ் ஜஸ்ட்டு பேப்பர்ஸ், ஃப்ளாஷ் கார்ட்ஸ், பென்ஸ், பாக்ஸ் இந்த மாதிரி தான் தேவைப்படும். சின்ன சின்ன பிக்சர்ஸ் இதாக தேவைப்படும். ஸோ இதை வச்சு ஈஸியாக நீங்கள் வந்து கிராமர் அவங்களுக்கு புரிய வச்சிடலாம். கிராமர் வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஸோ நம்ம ஆக்டிவிட்டி மூலயமா பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ட்ரை பண்ணிவிட்டு எல்லோரையும் உங்கள் கிட்ஸை பண்ண வைங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல், பாய்.